இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பன்னீர், நம்ம தக்காளி எடுத்துருக்கோம், 3 தக்காளி, 3 வெங்காயம். அதை நான் வதக்கிட்டு இருக்கேன். அதை பட்டர் ஆட் பண்ணி நம்ம வதக்கணும். ஸோ வெண்ணெய் வந்து தனியாக எடுத்துட்டு அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை போடணும். 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும். வெள்ளைப்பூடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. ஸோ ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும். கீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் போட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் கரம் மசாலா பொடி போடணும். நல்லா கொதிக்கும் போது பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தியோட